அண்மைச் செய்தி. சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் ஆளுநருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் மதிமுக செயலாளர் வைகோ. ஆளுநர் அர்லேக்கரை கண்டித்து பேரணியாக சென்ற வைகோ உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மைச் செய்தியில் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குணசுந்தரி வழங்க கேட்கலாம். வணக்கம் குணசுந்தரி, இந்த கைது தொடர்பான விவரம். வணக்கம் மாலதி. திருவள்ளுவர் சிலைக்கு காவி ஆடை அணிவித்த ஆளுநரை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தலைமையில் சென்னை சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய பனகல் மாளிகை எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது. தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்றும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தனர். தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு ஊர்வலம் சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட அனைவரையும் காவல்துறையினர் தற்பொழுது கைது செய்து வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர். குறிப்பாக தற்பொழுது காவல்துறையினர் இந்த கைது நடவடிக்கை என்பது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலம் செல்ல முயற்சி செய்ததன் அடிப்படையில் தற்பொழுது கைது நடவடிக்கை என்பதை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற வைகாசி அனுஷம் வள்ளுவர் திருநாள் விழாவில் பாரம்பரிய வெள்ளை உடைக்கு மாறாக திருவள்ளுவருக்கு காவி ஆடை அணிவிக்கப்பட்ட படத்திற்கு தற்போதைய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மலர் தூவி அப்போது மரியாதை என்பதை செலுத்தியிருந்தார். இதனை கண்டிக்கும் விதமாக, அதாவது திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் உலக பொதுமறை தந்த திருவள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குள் சுருக்கி அவரை அந்த அளவுக்கு, அதாவது காவி உடை அணிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தனர். அதே போன்று சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது மதிமுக பொதுச் செயலாளர் தலைமையில் கருப்பு கொடி ஏந்திய ஒரு ஆர்ப்பாட்டம் என்பது சென்னை பனகல் மாளிகையில் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் தற்பொழுது காவல்துறையினர் கைது செய்து அந்த நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாலதி, குணசுந்தரி, தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.